இப்ப நான் உங்ககிட்ட என்ன கேட்க போறேன்னா, இப்ப நீங்க உள்ளுக்கு போறீங்க. கரெக்ட்டா? ஆமா. ஸோ நீங்க உள்ளுக்கு போறப்ப, எனக்கு என்ன தெரியணும்னா உங்ககிட்ட, நீங்க முத்து ஃபேனா போறீங்களா? இல்ல எக்ஸ் கான்டெஸ்டன்ட்டா போறீங்களா? இல்ல ஒரு ரிவ்யூவரா போறீங்களா? இந்த கிளாரிட்டி ஏன்னா நான் உங்கள தப்பா நினைக்கக் கூடாது. எனக்கு உங்க மனசுல மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியணும். ஆனா, இப்ப நடந்துட்டு இருக்குது சில விஷயம்லாம் பார்க்குறப்ப, எனக்குமே ஒரு டவுட் வருது. நீங்க ரொம்ப முத்து சைட் ஃபேவரா இருந்துட்டு, மித்த கான்டெஸ்டன்ட்க்கு ஈக்குவலா நீங்க ட்ரீட் பண்ணாத மாதிரி நான் ஃபீல் ஏன்னா நீங்க ஒரு கான்டெஸ்டன்ட் என்ன பொறுத்தவரைக்கும். அப்படிதான் போயிருக்கீங்க இந்த சீசன். ஸோ என்னோட கண்ணோட்டத்துல, நீங்க ஒரு கான்டெஸ்டன்ட்டா இருக்கப்ப, சக போட்டியாளர ஒரே மாரி ட்ரீட் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். ஆனா இது உங்களோட உங்களோட கருத்து என்னன்னு நான் உங்களுக்கு முத்து பிடிக்கலாம். பட் உள்ளுக்கு போறப்ப, நீங்க ஒரு ஆள மட்டும் தூக்கி, மீதி உள்ளவங்கள இறக்குறப்ப அந்த கேம் ஸ்பாயில் ஆகும். இப்போ ஒரு மாரி போகுது. கரெக்ட்டா? உங்களுக்கு முத்து கேம் மேல நம்பிக்கை இருந்தா, நீங்க எந்த க்ளூவும் குடுக்க தேவையில்ல. இல்ல அவர தூக்கணுன்ற அவசியம் இல்ல. இது என்னோட கண்ணோட்டம். ஸோ நீங்க இத எப்படி கொண்டு போறீங்க? ஏன்னா நாங்க உங்கள புரிதல் எடுத்துக்கணும்ல. ஏன்னா நெறைய பேர் நெறைய சொல்றாங்க. நீங்க இப்படி மாத்துவீங்க, நீங்க இப்படி பேசுவீங்க. நான் உங்ககிட்ட டைரக்ட்டா கேட்கிறேன். நீங்க எப்படி இத பார்க்குறீங்க? ஃபேனா போறீங்க. முத்துவோட ஃபேனா போறீங்களா? இல்ல ஒரு கான்டெஸ்டன்ட்டா அதாவது ஈக்குவலா எல்லாத்தையும் ஒரே மாரி ட்ரீட் பண்ண போறீங்களா? எனக்கு இந்த கிளாரிட்டி தான் வேணும். நான் அந்த ஷோவோடைய நம்பர் 1 கண்டஸ்டன்ட். அந்த வீட்டுக்குள்ள போன நம்பர் 1 பிளேயர். நான் அந்த வீட்டை விட்டு வெளில வந்த நம்பர் 1 பிளேயர். நான் இப்ப போறது அந்த 8 பிளேயருக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை மோட்டிவேஷனா போறேன். எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சூப்பர். என்னைய வச்சு ஆ, அரசியல் பண்ற யாருக்குமே எனக்கு பதில் எனக்கு ஆ, நான் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டான ஆள்னா, நான் ஸ்டேஜ்ல ம், எனக்கு யாரு வின்னர் அப்படி வேணும்ன்றத அங்க சொல்லிட்டு தான் வந்தேன். நான் மறைச்செல்லாம் சொல்ல. ம், வந்துட்டு நான் இன்னாருக்கு சப்போர்ட் பண்றேன், இன்டைரக்டா பண்றேன்லாம் சொல்லல. என் சேனல் எனக்கு ம், வாய்ப்பு குடுத்தவங்க எல்லாரும் பார்க்கிறபடி தான் சொன்னேன். அதே மாதிரி நான் ம். போறதுனால ஏன்னா நான் இருங்க மேம். நான் உங்கள அதுக்கு பதில சரி முடிச்சிடுறேன். சொல்லுங்க, சொல்லுங்க. நான் போய் சொல்லுங்க, சொல்றதுனால தான் சொல்லுங்க. முத்துவெல்லாம் ஜெயிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்க உழைப்பு அந்த 8 பேருக்கு எது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுமோ, அந்த 8 பேரோட உழைப்ப தான் கொண்டு போக முடியுமே தவிர, நானும் உங்கள மாரி எல்லா வாரமும் ஓட்டு போடுறேன். நம்புறேன். நான் நம்புற ஆள் ஜெயிப்பான்னு நான் நம்புறேன். எனக்கான என் அனுபவம், என் எக்ஸ்பீரியன்ஸ். 2வது இந்த வீட்டுக்குள்ள என்னுடைய என்னுடைய என்ட்ரி இப்ப நான் சப்போர்ட் பண்ற பெர்சன்ஸோ, அத சார்ந்த கிரவுடுங்க, அவங்க என்னைய பெரும் நம்பிக்கையா பார்ப்பாங்க. ஏன்னா, நான் நம்புற ஒரு ஆள் ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆங்கிள்ல. ஆனா எனக்கு 8 பேருக்கும் அந்த எனர்ஜி இருக்கணும். அந்த 8 பேர்ல அந்த கடைசி 5 பேருக்கு தான் நிக்கும். அந்த 5 பேர்ல கடைசி 3 பேருக்கு தான் அந்த க்ளோஷர் கால் வரும். அந்த 3 பேர் யாருன்னு என் மனசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கூடுதல் எனர்ஜிய குடுக்கணும்னு நெனைக்கிறேன். அவ்வளவுதானே தவிர, எனக்கு மறுபடியும் சொல்றேன். எனக்கு முத்துக்குமரன் ஜெயிக்கணும். ஏன்னா, அதுக்கு எனக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா, முத்துக்குமரன தாண்டி மத்தவங்க தோக்கணும்னு என்னோட எண்ணத்துல எதுவும் கிடையாது. மத்தவங்க அத மீறி ஜெயிச்சாங்கன்னா, அவங்க வெற்றி உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம் தான். அத நம்புறதும் நம்பாததும் அது 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 ஒரு ஒரு ஒருத்தவங்களோட மெச்சூரிட்டில இருக்கு. எனக்கு வந்து சௌந்தர்யா ஜெயிக்கிறதுன்னா, எனக்கு எந்த விதத்துல சௌந்தர்யா பழக்கம்? எனக்கு சௌந்தர்யா மேல இருக்கிற முதல் முதல் அன்பே எங்க வந்ததுன்னா, நான் முதல்ல அந்த வீட்ல கண்ணீர் விடும்போது என்ன வந்து கட்டி புடிச்சு அழுகாதீங்க ப்ரோ எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்ன முதல் ஆள் சௌந்தர்யா தான் அந்த வீட்ல. எனக்கு வந்து எனக்கு வந்து மேன்கைண்ட் ஜாஸ்தி. கிராட்டிட்யூட் ஜாஸ்தி. எனக்கான லவ்வ எங்க கன்சர்ன எப்படி காட்டணுமோ எனக்கும் விஷ்ணு சைடுல நடந்ததும் வேற. இது வேற. எனக்கு பிளேயர் மேல இருக்கிற கன்சர்னே வேற. 2வது சௌந்தர்யாவ முதல் ரியல்ன்னு ஃபர்ஸ்ட் எழுதிச்ச உடனே போய் ஸ்டிக்கர ஒட்டி அந்த பொண்ண பிராண்ட் பண்ணது நானு. எனக்கு யார் இந்த வீட்ல மார்னிங் ஆக்டிவிட்டில வெளியில போங்கன்னு சொன்னாங்கன்னா, இந்த வீட்டு நீங்க கடைசியா பாருங்க விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரு. இந்த வாரம் ஃபர்ஸ்ட் வீக்ல யார் வெளில போவா? சௌந்தர்யா வெளில போவாங்களான்னு கேட்கும்போது சௌந்தர்யா போமாட்டாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். எனக்கு என் இன்ட்யூஷன் மேலயும், கேம் மேலயும் முதல்ல இருந்தே இருக்கிற அதே நம்பிக்கை தான். உள்ள போற எனக்கு சௌந்தர்யா எதிரியும் இல்ல. சௌந்தர்யாவ எதிரியா பார்க்குற அளவுக்கு எனக்கு எனக்கு அறிவு இல்லாமலும் இல்ல. நான் எனக்கு ஓகே. போறது வந்து என்னுடைய நோக்கம் இன்னொரு விஷயம். நான் கூப்ட்டு போறேன். நான் உள்ள போறேன்ட்டு போல. எனக்கு வைல்ட் கார்ட் ஆப்ஷன் கிடைக்கும்போது வேணான்னு தான் சொன்னேன். இது எத்தன பேருக்கு தெரியும்? எனக்கு வைல்ட் கார்ட் ஆப்ஷன் குடுத்தாங்க. ஒன்ஸ் நெறைய பேசிட்டோம். இப்ப நெறைய தெரிஞ்சுட்டு உள்ள போனா, நமக்கு எவ்வளோ அறிவுத்திறன் இருந்தாலும், தெரிஞ்ச விஷயத்துக்கு அப்புறம் போய் விளையாண்டு ஜெயிக்கிறதுல சுவாரஸ்யம் இல்ல. அதனால எனக்கு போறதுலயும் இஷ்டம் இல்லன்ட்டேன். எல்லாத்துக்கும் மேல இப்ப அவங்க கூப்பிடுறது, வேற ஒரு பர்ப்பஸ்க்காக அவங்க ஒரு பிளானிங்கா கூப்பிடுறாங்க. அந்த பிளானிங் நடக்குது, நடக்கல. நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க சௌந்தர்யா ஃபேன்ஸ் இல்லாம நியூட்ரல் ஃபேன்ஸா இருக்கிறதா இருந்தா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். அடுத்த வாரம் என்னென்ன குழப்பம் வருதுன்னு நீங்க பாருங்க. நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்க. அது என்னமோ என்ன பிரச்சனைனா, என் நேம்ல உபயம் எழுதுறானுங்க.
அவ்வளவு நீங்க ஒரு வருஷம் நீங்க பாக்குறீங்க, 10 வருஷம் நீங்க பார்க்க போறீங்க. இதுக்கப்புறம் தான் இந்த வாரத்துல தான். அத நீங்க வெளியில வழக்கம் போல எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அத ஹேண்டில் பண்ணுங்க. அது உங்க 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 ஃபேண்டம் ஃபைட்ஸ் இருக்கு, உங்க ஸ்பேசஸ் இருக்கு, உங்க உங்க லெவல் ஆஃப் டாக் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் என் பேர்லயே எழுதுறது தான் அநியாயமா இருக்குன்றேன். உங்க இல்ல பேர்ல ப்ரோ, என்ன பிரச்சனை ஒரு தெரியுமா ப்ரோ? நிமிஷம். இப்ப நீங்க இவ்ளோ கிளாரிட்டி சொல்றீங்க. இருங்க முடிச்சிடுறேன். இப்ப எங்க சவுண்ட் ஃபேன்ஸ்க்குலாம் என்ன மெயின் கன்சர்ன்னா, உங்களுக்கும் விஷ்ணுக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருந்தனால, அந்த ஈகோ ஏதாவது அது சவுண்ட் மேல நீங்க வந்து காட்டுவீங்களா? சவுண்டோட ஏங்க கேம் அவன் அந்த சின்ன மாதிரி பையங்க பெர்சனல் விஷ்ணு. நான் ஆ நான் வந்து நான் அந்த ஒண்ணு அவன் கன்சர்ன் வந்து சவுண்ட் ஃபேன்ஸ்க்கு இருக்கு. நீங்க சவுண்ட் வந்து உங்களுக்கே தெரியுது. அவங்களும் ஒரு நல்ல குவாலிட்டி, ஒரு இன்னசென்ட் ஒரு கேர்ள். அவங்களா தான் அவங்க கேம் ஆடுறாங்க. அது நெறைய பேருக்கு புடிச்சிருக்கு. ஈவன் எனக்குமே புடிச்சிருக்கு அவங்க கேம். ஏன்னா, எனக்கு வந்து அதுல ஒரு நேர்மை தெரியுது. ஸோ, அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்கள தானே ப்ராஜெக்ட் பண்ணி ஆடுறாங்க. அத தாண்டி பீப்பிள்க்கு பிடிக்குதுன்னா, அது ஒரு நல்ல விஷயம் தான். என்ன பொறுத்தவரைக்கும். எனக்கு பவியும் பிடிக்கும். ஏன்னா, அவங்க நேர்மையா அவங்கள காட்டி விளையாடுற கேம் எனக்கு புடிச்சிருக்கு. ஸோ, அ ஸோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்களுக்கெல்லாம் என்ன கன்சர்ன்னா, இப்ப இவங்க உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு. கேம்னா இப்படிதான் இருக்கணும். இந்த மாரிலாம் பண்ணா தான் இந்த கேமு. அப்படின்ற பார்வையில நீங்க முத்துவ செலக்ட் சிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. நான் ஒண்ணே ஒண்ணு ஆ, சொல்லட்டுங்களா? எனக்கு சௌந்தர்யா தான் ஆ, நான் ஓப்பனா சொல்றேன். எனக்கு வீட்டுக்குள்ள ஆ, இருந்த வரைக்கும் முத்து ஜெயிக்கிறதா ஆ. இருந்தாலும், எனக்கு சௌந்தர்யா மேல ஒரு பர்சனல் பர்சனல் அ அ அட்மிரேஷன் என்ன இருந்ததுன்னா, இந்த பொண்ணு ரொம்ப நேர்மையா இருக்கு. ஆனா, இந்த ம். பொண்ணு நேர்மையா இருக்கிறது, இந்த கேமோட முனைப்ப இத தாண்டி அடுத்த லெவல் போறதுக்கான முனைப்புல என்ன பண்ணுதுன்றதுல வருத்தங்கள் தவிர, எனக்கு நான் பல இடத்துல மேபி சாம் கேட்டிருக்கலாம். பல இடத்துல சொல்லியிருக்கேன். சௌந்தர்யா இந்த இடத்துக்கு வந்தது வெளியில யாராலையும் வெளியில யாராலையும் எந்த விதமான நான் இப்ப இந்த வார்த்தைய ரொம்ப மீன் பண்ணி சொல்றேன். எந்த விதமான பீப்பிளும் நாளைக்கு உரிமை கொண்டாடிக்க முடியாது. அது அவளா சேர்த்த கூட்டம். வேற யாராலையும் சேரல. அது அவளா ஆமா. அவளுடைய ம். ஓன் ஓகே. உள்ளுக்குள்ள எந்த தேங்க் யூ விதமான சக்சஸ். இதுவும் இல்லாம சேர்த்த கூட்டம். ம். ம். அதனால ம். அந்த கூட்டத்துக்கு ஒரு எனர்ஜி இருக்கு. அதுக்கு ஒரு பவர் இருக்கு. அது ஒண்ணு செய்யும். ம். நிச்சயம் செய்யும். அது செய்யலன்னா நான் உங்களுக்கு உங்களுக்கு ஏன்னா ப்ரோ எப்படின்னு தெரியாது. பிக் பாஸ் வீட்டோட பெரிய 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 இலக்கணமே என்னன்னா, அந்த வீட்டுக்கு ஒரு பயங்கரமான பவர் இருக்கு. அது நெனச்சா ம். தான் கடைசி வாரம் வரைக்கும் வர வைக்க முடியும். அந்த வீடு ம். நினைக்கலனாலாம் யாராலயும் வர முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன மேஜிக் போட்டாலும், அங்க எண்டமால் ஓனருக்கே தெரிஞ்சிருந்தாலும், நீங்க என்ன தலைகீழ நின்னாலும், யார் நெனச்சாலும் அந்த இடத்துக்கு அந்த அந்த டைட்டில் வின்னருக்கு இன்னைக்கு பேசக்கூடிய அளவுக்கு அந்த தகுதியை வளர்த்துக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வரைக்கும் வளர்ந்தது தானா தான். அத நாளைக்கு இன்னொருத்தங்க உரிமை கொண்டாடிக்கிறது, நான் என்னாலதான் நீ வந்த, உன்னாலதான் நான் வந்தேன்னு சொல்லிக்கிறதுல எனக்கும் விருப்பம் கிடையாது. இல்ல சார், அது இவ்வளவுதான் அது என்னுடைய அது ஃபைட். அது வந்து ஆக்சுவலா ஓகே. அது டைட்டில் வின்னர் ஆகி வந்து ஆ, அதுக்கப்புறம் தானே நம்ம அது வரைக்கும் அசம்ஷன்ல தானே வைக்கணும் அது. அது இங்க பாருங்க. நான் உங்க பாயிண்ட்ல பேசல. நான் எனக்கும் என்னோட கான்ட்ரடிக்ட் ஆகிற யார் இது ரிலேட்டடா பேசிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட சொல்றேன். சரி, ஓகே, ஓகே. இல்ல ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் அட்வைஸ் அதான். பண்ணிருக்காங்க. ஓகே. சரி, ஆமா. அதான் நான் நெறைய முடிச்சிடட்டுமா? பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி அதுதான் இருக்காங்க. நான் முடிச்சிடுறேன். க்ளோஸ் ஆ பண்ணிடுறேன். ஓகே. இல்ல ப்ரோ, நான் ஏன் இந்த கொஸ்டினே கொண்டு வந்தேன்னா, நீங்க ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. நான் உங்களோட ட்வீட்டும் பார்த்து இப்ப கூட நீங்க சொன்னீங்க, முத்து வந்து ஜெயிக்கணும் முத்து ஃபேன்ஸ் நான் முத்து ஜெயிக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் அதுக்கான வேலைகள்லாம் பார்க்க போறேன். அப்படின்னு தான் சொன்னீங்கன்னும்போது, நான் எனக்கு ஒரு புரிதல்ல, ஓ! நீங்க இங்க உள்ளுக்கு போயிட்டு கேளுங்க. ஏதாவது குழு குடுப்பீங்க. முத்து இதெல்லாம் ட்ரை பண்ணுவீங்களோ? ஜெயிக்கிறதுக்காக அதனால தான் என்ன வேணாலும் பண்ணுவேன்லாம் நான் சொல்லலாம் மாட்டேங்க. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இல்ல அதனால தான் இந்த கேள்வி எனக்கு வந்தது. நான் ப்ரோ என்ன அப்ப வேணாலும் மித்தவங்களுக்கு அது நியாயமா இருக்காதே! நான் ஒரே நான் எல்லாரும் ஒரே ஒண்ணு தானே! நான் ஒரே ஒரு அ, விஷயம் சொல்றேங்க. முத்து அ, ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும்லாம் பண்ண மாட்டேன். அப்படின்னா அ. நான் நான் ஜெயிக்கிறதுக்கு அந்த இல்ல வேலைய அவரு ஜெயிக்கிறதுக்காக நான் ஏதாவது ஏங்க நான் பண்றத சின்ன பண்ணுவேன் அப்படின்ற மாரி ஏங்க சொன்னீங்க. இவங்க எல்லாம் இப்ப உள்ள இருக்கிற அத்தன பேருமே மீடியா அ, பீப்பிள் தான். சரிங்களா? 1, ம், 2 பேர் தான் ம், நான் மீடியா. இவங்கள ம், நான் 15 வருஷத்துக்கு மேல இருக்கேன் சினிமால. இங்க ம், இங்க எனக்கு மேல சீனியர்ன்னு பார்த்தா ரஞ்சித் அண்ட் தீபக் தான். சரிங்களா? தீபக்கோடைய அதுவும் மூவி டென்யூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸை விட மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவரோடது. ரஞ்சித் வந்து ஃப்ரம் ஃபிலிம் ஃபெடர்னிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு பிஆரை வச்சு என்னைய ரைஸ் பண்ணி கொண்டு போறதுக்கும் நான் சொல்ற பிஆர்ன்றது ஓட் பேங்கிங் பிஆர், இந்த பிஆர்லாம் கிடையாது. இல்ல எனக்கு ஒரு 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 ஸ்ட்ரென்த்தை நீங்க ரெக்ரியேட் பண்ணி இன்னொரு பிளேயரை ஜெயிக்க வைக்கிறதுக்கோ ரொம்ப நேரம் ஆகாது. அவனா ஜெயிச்சு உணர்ந்தாதான் அது வெற்றி. அப்படிதான் ஜெயிக்கணும். அதை தான் எதிர்பார்க்கிறேன். அது இப்போ வரைக்கும் ஹெல்த்தியா போகுது. ஒரு சில பேரு அதை என் கிரெடிட் டெய்ல் கிரெடிட் எடுக்கிறதுக்கு என்கிட்டயே பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லை.
அவ்வளவுதான். சரி ப்ரோ. ஆனா இப்ப நீங்க எனக்கு என்ன பதில் நான் இத எப்படி எடுத்துக்கிறேன்னா, நான் இத நேர்மையா தான் ஹேண்டில் பண்ணுவேன். நேர்மையா தான் கொண்டு போவேன். ஒரு கான்டெஸ்ட்னா தான் எல்லா கான்டெஸ்ட்லயும் நான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்க மீன் நான் எல்லா பண்றீங்க. சீசனும் தான் நேர்மையா தான் ஹேண்டில் பண்ணேன். அதனால எனக்கு இதுல மட்டும் என்ன பிராண்டிங்ன்றேன். எனக்கு நீங்க சொல்றது நான் ம், ம். யாருக்குமே நீங்க எனக்கு கேட்டா 8வது சீசன்ல சௌந்தர்யாங்க. நான் எல்லா சீசன்லயும் ஒரு பேர்ல பிராண்ட் ஆயிட்டு தானே இருக்கேன். ம், ம். அதனால எனக்கு உங்களுக்கு எண்ட்ல ப்ரோ தெரிஞ்சிருங்க. அடுத்த சீசனாவது ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. இது ஏங்க என்னோட ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட். எவ்ரி சீசன் நீங்க கவின் முடிஞ்சு ஆரிக்கு பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போன சீசன் இப்படியே பிரதீப் நினைக்கிறேன். இந்த சீசனும் முத்துவ பிடிச்சிட்டீங்க. நீங்க சரி மேபி பாத்தீங்களா? உங்களோட இது கிங் என்ன சைல்டு பாயிண்ட்னா இவங்க யாரையாச்சும் நான் வந்து அவங்க வின்னிங்க்கு வரும்போதாவது இல்ல பிடிச்சா போன சீசன்ல பிரதீப் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, தினேஷ்க்கு பண்ணிட்டு இருந்தாரு சார். ஓ அதான் ப்ரோ அடுத்த சீசன் கொஞ்சம் யோசிங்க. இது என்னோட ஸ்பெஷல் நான் ரிக்வெஸ்ட் உங்களுக்கு. நான் தினேஷ்க்கு பண்ணது லாஸ்ட் 10 நாள். சரிங்களா? உலகத்துக்கே தெரியும் யாரு வின்னர்னு. நான் அது வரைக்கும் யாருக்கு பேசிட்டு இருந்தேன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் 10 நாள்ல பண்றேன்னா நான் ஒண்ணு ட்ரை பண்றேன். நான் ஒண்ணு யாருக்காக பண்றேனோ அதை நான் பண்ணிட்டு போறேன். அவ்வளவுதான். அதான் ப்ரோ இப்ப உங்களுக்கு இந்த கேம் வந்து நீங்க ஒரு மாதிரி பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்குதுல அந்த மாதிரி தான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஒரு மாதிரி ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, ஒரு கேமை பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் இதை உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாரையும் அங்க ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. அவங்க ஆடுற கேமே அவங்க ஆடட்டும், அவங்க புரிதலே ஆடட்டும்னு என்னோட ரிக்வெஸ்ட். ஸோ அது அதுக்கு மேல உங்களோட இதுதான். சரி நான் பேசிட்டேன். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூடா. ரசிகன் நீங்க பேசுறீங்களா? யூ செட் யூ வாண்டட் டு டாக். இல்ல இஃப் யூ அந்த டாபிக் பேசணும் நீங்க பேசி முடிங்க. ஐ வில் கம் பேக் லேட்டர். ஓகே. ரகு ரகு நீங்க பேசுங்க, நான் அடுத்து வரேன். ஓகே. பிகாச்சு நம்ம பேசிட்டோம். உங்களுக்கு ஏதாவது பேலன்ஸ் இருக்கா? இல்ல நான் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். பட் ஆனா அதுக்கு ப்ராப்பரா ஆன்சர் வரல. திருப்பி கேட்கணும்னா அதே கொஸ்டின் தான் கேட்கணும். அதுக்கு தான் ஆமா. யோசிக்கிறேன். வரலதான் என்ன பண்றது? இல்ல இளவரசர் இல்ல அதுக்கு இந்த ஒரு கன்க்ளூஷன் நான் சொல்றேன் சார். ஓகேன்னா சொல்லிட்டோம் அந்த டாபிக்கு. ஆக்சுவலா வந்து வர்ஷினி வெங்கட் பண்ணியா கேட்டதுக்கு அஞ்சலின்றவங்க ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க பண்ணியா. அவங்க வந்து சௌந்தர்யா ஒரு கண்டஸ்டன்ட், அந்த கண்டஸ்டன்ட் பத்தி சும்மா பண்ணியா டார்கெட் பண்ணி போட்டுருக்காங்க. ஆனா ரவி சார் வந்து என்ன சொல்றாரு, சௌந்தர்யா மேல உள்ள ஒரு ஒரு அன்புனால அவர் வந்து ஒரு நீங்க டார்கெட் பண்ண சொல்லி நீங்க போடுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்க விஷ்ணு விஜய் இருப்பீங்க அப்படிதானே சார் நீங்க சொன்னீங்க? ஆக்சுவலா நான் இதை எப்படி எக்ஸாக்டா அதாவது ஒருத்தங்களுக்கு எனக்கு இது பதில் சரியா கிடைக்கல இல்ல ஒருத்தங்களோட ஒரு பார்வை அப்படின்னு என் பார்வையில பார்க்காம நீங்க எல்லாரும் ஒரு பார்வையில பாக்குறீங்க. என் பார்வையில நான் ஒரு தேர்ட் மேன். நான் ஒரு நாள் ஓபன் பண்றேன், ட்வீட்ல மேல ஒரு சௌந்தர்யா ஃபேன் கவுண்டர் கொடுக்குற மாதிரி இருக்கு. இது உங்களுக்கு ஃபன்னியா தெரியுது, எனக்கு கவுண்டரா தெரியுது. இதை எப்படி ப்ரொபோஷனேட் பண்ணுவீங்க நீங்க? நீங்க உங்க ஆங்கிள் இருந்து ஃபன்னியா தெரியுற ஒரு விஷயம் எனக்கு கவுண்டரா தெரியுதுன்றது தான் பாயிண்ட். இது எனக்கு ஃபன்னியா தெரியுது அப்படின்னா நான் இத கடந்து போயிருப்பேனே. நான் ஓகே ப்ரோ. ஓகே சார். ஆனா இரு நீங்க இரு சாம் அதுக்கான சாம். ரீப்ளேல வந்து நீங்க அவங்களுக்கு அஞ்சலிக்கு ஒரு ரீப்ளே கொடுத்திருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. அதுல ஆ. விஷ்ணுவை இழுத்திருக்கீங்க, அதுதான் ப்ராப்ளம் ஆச்சு. ரொம்ப சிம்பிள். இப்போ அவங்க அதுதான் மென்ஷன் என்னோட பண்ண கொஸ்டின். அண்டர்லைன்ல வோட் பேங்க்ன்ற அந்த வேர்டு தான் என்ன விஷ்ணு எடுக்கிறதுக்கான மேஜர் காரணம். ஏன்னா நான் இன்டைரக்டா அவங்க கொடுத்த கவுண்டருக்கு என்ன சொல்ல வரேன், நான் இன்டைரக்டா என்ன கவுண்டர் சொல்ல வரேன்னா, ஓ இப்ப நீங்க வந்து வெளியில வந்த வர்ஷினி சீக்கிரம் வெளில வந்துட்டதுனால அவங்களுக்கு ஓட்டு இல்ல அப்படின்றது தானே மீன் பண்ணி ரூடாவோ இல்ல நீங்க நினைக்கிற ஒரு சர்காஸ்டிக் வேயோ அடிக்கிறீங்க. அப்போ உங்க ஸ்டைல்லயே அடிக்கிறேன். உங்களுக்கு ஓட் பேங்கிங் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒருவேளை ஓட் பேங்கிங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா அந்த ஏஜென்சி இவரு இல்லைங்க, அவர் பேர் தாங்க விஷ்ணு விஜய்னு நான் சர்காஸ்டிக்கா திருப்பி கொடுக்குறேன். இப்பதான் இல்ல சார் ஆனா அப்போ இப்பதானே ஓகே. ஆனா இப்ப சாம் நீங்க என்ன சொன்னீங்க, விஷ்ணு விஜய் வந்து அதுக்கு சௌந்தர்யா ஜெயிச்சாங்கன்னா அவரால கிரெடிட் எடுக்க முடியாது அப்படின்ற நான் மாதிரி எந்த அதுக்கு இடத்துலயும் விஷ்ணு விஜய் இல்ல, யார் என் கிட்டக்க இதுக்காக கிரெடிட் டெய்ல் எண்ட் அது இதுன்னு பேசிட்டு சரி வந்தாலும் ஓகே, அது நான் ஒத்துக்கிறேன். விஷ்ணு ஆ, விஜய் சொல்லல நீங்க ஆ. யாருமே எடுக்க கூடாதுன்னு சொல்லும் போது, அப்ப ஏன் உங்களுக்கு இன்னைக்கு தானே அந்த தாட் வந்து நீங்க நான் திரும்பி மறுபடியும் விஷ்ணு சொல்றேனே, வர்ஷினி இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரோ. வர்ஷினிக்கு ஏதோ ஒரு அட்டாக் மாதிரி தெரிஞ்சது, அந்த அட்டாக் கவுண்டர் அட்டாக் அடிச்சுட்டு சார் போயிடலாம்னு நினைச்சேன். அட்டாக்கே கிடையாது, அதுதான் மென்ஷன் பண்றேன். அதுதான் அது சொல்றேனே. பண்ணி இப்ப நார்மல் இப்ப இதுதான் இது எங்க சார். தெரியுமா முடியுது, எனக்கு இப்ப உங்க கூட பேசும்போது ஓ இது ஃபன்னியா அப்படின்னு எனக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சு. ஆனா உங்களுக்கு நான் கவுண்டர்ல நான் வந்ததுதான் இப்ப பிரச்சனை. வேற எவனோ ஒருத்தன் வந்திருந்தா கூட பிரச்சனையா இருந்திருக்காது. சார் நீங்க வந்து நீங்க ரிப்ளை சார் நீங்க நீங்க வந்து வந்தது ஃபன்னியா கூட தான் கொடுப்பீங்க சாம் நீங்க எப்பவுமே, அது ஒத்துக்கிறேன் நான். ஆனா அந்த ஃபன்னில
இன்னொருத்தர் பேரு அதுல அந்த சீன்லயே இல்லாதவரை ஒருத்தர் எடுத்துட்டு வர்றது பிரச்சனை. அதே மாதிரிதான் வர்ஷினி என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேன்னால ஒரு அட்டாக் வந்தா அவங்க அந்த ஃபேன் கூட வந்து ஒரு ரிப்ளை பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, உள்ள இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட லிங்க் பண்ணி சௌந்தர்யாவை டார்கெட் பண்றாங்க. அந்த டார்கெட் முன்னாடி நடந்துட்டு இருந்ததுனாலதான் அஞ்சலியுமே அந்த அந்த ஒரு ஃபன்னி ஸ்டப்ல ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல அவங்க வந்தாங்க. மத்தபடி இந்த வேற இந்த ஒண்ணும் இல்ல. இந்த பேக் அண்ட் ஸ்டோரி தான் எனக்கு தெரியலன்னு சொல்றேன். இப்ப இப்ப அது இப்ப 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 புரியுது இல்ல உங்களுக்கு? அதுதான் சொல்றேன். இது வந்து எனக்கு மாதிரி நிறைய சென்சிபிள் பீப்புளுக்கு தெரியாது. அது பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, ஒரு 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 நீங்க இது வந்து என் ஷூஸ்ல இருந்து தான் உங்களால பார்த்தா புரியும். இப்போ ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப்ல இருந்து பார்க்கும்போது இவங்க போய் ஒரு 4 கண்டஸ்டன்ஸ் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இப்ப போய் காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பாத்தீங்களா சௌந்தர்யா ஃபேன்ஸ் எப்படி என்ன கவுண்டர் அடிக்கிறாங்க அப்படின்னு. அத ப்ரீ ஹிஸ்டரி சார் தெரியாதவங்க இது அப்படியே அடுத்த லெவலுக்கு இது ஏன் உங்களுக்கு என்னென்ன எஸ்கலேட் ஆகும்னா தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைச்சேன்னா, சொல்லுங்க ஒரு சிலர் வந்து முத்துக்குமரனோட சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிலரோட சேர்ந்துதான் அந்த அட்டாக்க வந்து பாக்குறேன். நான் பார்த்துட்டு தான் பண்ண. இருக்கேன். நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க அது கண்டினியூ ஆனதுனால தானே நான் நடுவில் நிறுத்திட்டு வெளில போயிட்டேன். அதாவது இது 2 பேரோட இதுக்குள்ள ஏன் தேவையில்லாம நிறைய கிரௌட் உள்ள வருதுன்றதுனால வெளில போயிட்டேன். அதுதான் தப்பு. அதுக்கு நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இருக்கிற அந்த 7 சீசன் நாலேஜ்ல நீங்க இதை ஸ்டாப் பண்ணிருக்கணும். ஏன்னா ஷோ இன்னும் ரன் ஆயிட்டு இருக்கு. அதனால நான் உங்களை வந்து நான் கேட்க வேண்டிய கட்டாயத்துல வந்தேன். அதுதான். இல்ல நீங்க கேட்கறது தப்பு இல்ல. ஆனா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நான் இருக்கேன்னு நினைக்கிறது தான் தப்புன்னு சொல்றேன். நீங்க உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு, எனக்கு ஒரு புரிதல் இல்ல இருக்கு. அது எனக்கு அஸ்யூம் பண்ணிக்க தெரியாதுல்ல சார். இன்னொருத்தருடைய மைண்டுக்குள்ள நான் போக முடியாது. அதுக்கு ஒரு வழக்கம் அதே தானே நானும் கிடைச்சா தானே நான் பண்ண முடியும். பேக் ஹிஸ்டரி தெரியாம நான் ஒண்ணு அஸ்யூம் பண்ணிக்கிறேன்ல. இப்ப எனக்கும் தானே தெரியாது. எனக்கு என்னுடைய பார்வையில காமனான அட்டாக்கோ நான் நினைச்சேன் நானு. இல்ல காமனான அட்டாக் இல்ல. ஹிஸ்டரியாவே வருது. ஆனா அவங்க கேட்டதுனாலதான் இந்த ஆனா ரெஸ்பான்ஸ். எனக்கு ஒரு விஷயம் அவங்க கேட்கலன்னா இந்த ரெஸ்பான்ஸே இருந்திருக்காது. இன்னைக்கான ஒரு இஷ்யூவே வந்திருக்காது. இல்ல நீங்க இது ஒரு சப்ப ட்வீட்டுங்க. நான் இதை விட ஹார்டா ஒண்ணு பார்த்தேன். ஆனா நான் அதுக்கு நான் கேட்டது அதுக்குதான். நான் வந்து எதுக்கு கேட்டேன்னா, ஒண்ணு நீங்க பப்ளிக் யாராச்சும் உங்களை அட்டாக் பண்ணாங்கன்னா நீங்க அந்த பப்ளிக் கிட்டக்க உங்களால பேச முடிஞ்சா பேசுங்க. அப்படி பேச முடியலன்னா நீங்க அதுக்கு அபவ் த ஸ்கேல்ல இருக்கக்கூடிய இன்னொருத்தரை பேசாதீங்கன்னு நான் முதல்லயே சொல்லியிருக்கேன். அது அவங்களுக்கும் தெரியும் நான் சொல்லியிருக்கேன்னு. ஆனா அது என்ன ஆகுதுன்னா ஒரு பாயிண்ட்ல அவங்க ஒரு வெர்ஷன் சொல்றது இருக்குல்ல, அதுக்கு நம்ம உட்கார்ந்து கதை கேட்க ஆரம்பிச்சோம்னா அது ரொம்ப பெருசாகும். உங்களுக்கு தெரியாதுங்க இந்த பர்டிகுலர் ஐடியில இருக்கிறவங்க இவங்க இப்படி பேசுறாங்க என்ன எப்போ ரொட்டீனா அப்படின்னு. அப்புறம் நீங்க ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் எடுத்து போடுற மாதிரி ஆகும். இது 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 இதுக்குள்ளதான் நான் வரதுக்கு இஷ்டப்படல ஆக்சுவலா. ஏன்னா இது என்னடா அது வேடிக்கை பார்த்தது கடைசியில இப்ப எப்படின்னா இப்போ இதே ஒரு மேட்டர் தான். இந்த கண்டென்ட்ல சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போயிருந்துக்கலாம். ஒரு ட்வீட் போட போய் தானே சர்க்கிள் கூட நான் வர வேண்டியதா போகுது. அதுதான் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் சார். சாம் லேடிஸ் ஓகே. வீக் நான் ரொம்ப நேரமா கை ரசிகன் தூக்கியிருக்கேன். ஆமா மேஜிக் சொல்லுங்க. அப்புறம் ஓகே ரசிகன் ஓகே சொல்லுங்க. நான் இந்த கான்வர்சேஷனுக்குள்ளே இருந்தல பிகாஸ் கிளியரா என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு புரிதல் இருக்கும். இது நம்ம எவ்வளவுதான் கான்வர்சேஷன்ஸ் எடுத்துட்டு போனாலும் we are not going to get the clear answer. ஏன்னா இப்ப நம்ம இங்க வந்து நம்ம பேசிட்டு இருக்குது புரிதல் வேற அது வேற இது வேறன்னு சொல்லியிருக்கோம். பட் வெவ்வேறு இடத்துலயும் வெவ்வேறு கமெண்ட்ஸ்லயுமே நம்ம பார்த்திருக்கோம். இது வந்து நான் ஃப்ராங்கா ஓப்பனா சொல்லணும்னா சவுண்டுக்கு வந்து இது வந்து பர்சனலாவே அட்டாக் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் பிஆர்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அதை தான் வந்து ஆப்போசிட்ல யார் யார் எந்தெந்த ஃபேண்டம் பண்றாங்கன்றது நம்மளுக்கு கிளியரா தெரியும். பிகாஸ் இன் சோ மெனி பிளேசஸ் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். வந்து பேக்கரி அக்கான்னு சொல்லும் போதும் பேக்கரி அப்பா வந்து காசை வந்து வாரி இறைக்கிறாருன்னு சொல்லும் போதுமே வந்து இங்க இருக்க இன்னைக்கு பர்சன்ஸ் அப்படி கிடையாது. சோஷியல் நார்ம்ஸோட பேசுறவங்க அந்த இடத்துலயுமே வந்து ஒரு வேர்பலா வாய்ஸா வந்து பேசும்போது அமைதியாவும் இருந்திருக்காங்க. ஓகே அதுக்கப்புறம் அதை வந்து கன்சர்னா நான் சொல்றோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது we cannot expect a clear answer. ஒரு ட்ரூத்தை வந்து நம்ம இங்க எதிர்பார்க்க முடியாது. அதுதான் வந்து இதோட ஃபேக்ட். ஓகே இதுல நம்ம மூடி மறைச்சு நம்ம எவ்வளவுதான் ஆர்கியூ பண்றோம் இல்ல நான் பேசுறது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னா தட் இஸ் நாட் த ஃபேக்ட் பிகாஸ் we are in so many places. நம்மளே அதுக்கு எவிடென்ட். அண்ட் செகண்ட் திங் வந்து
வாட் ஐம் கம்மிங் டு சே இஸ் இங்க இப்போ சவுண்ட் ஸ்பேஸ் அப்படின்றது இங்கே ஒன்று நடக்கும், ஓகேவா? அந்த சவுண்ட் ஸ்பேஸ் நடக்கிறதுல இந்த மெயின் அஜெண்டாவே வந்து எந்த ஒரு பெரிய யூடியூபர்ஸோ ரிவ்யூவர்ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸோ வந்து நம்ம வந்து உட்காந்து பேசுறது கிடையாது. வென் வி சே நம்மலாம் சப்போர்ட் பண்ணுறோம், நம்மலாம் வந்து பிஆர்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாத்துக்கும் வேலை இருக்குது. இங்கே நிறைய ஆஃபீஸ் கோயர்ஸ் இருக்காங்க, இங்கே எடிட் பண்ணுறவங்களும் எல்லாமே நம்மள மாதிரி சாதாரணமாக ஆஃபீஸ் போகிறவங்க தான். அந்த வேலையும் பார்த்துட்டு கிடைக்கிற டைமில் தான் பண்ணுறாங்க. அந்த ஸ்பேஸ்ல யாருமே வந்து டெடிகேட்டடா பிக் பாஸே மட்டும் வச்சு பண்றது கிடையாது. அதுலயே தெரிஞ்சிடும் யாரு பிஆர் யாரு இல்ல அப்படின்றது. இதுலயே நீங்க தேர்ட் பர்சனை எடுத்துட்டு வரீங்க, பர்சனலா அட்டாக் பண்றீங்க அப்படின்னா சார் வேற அஜெண்டா இல்லாம அதை எடுக்கிறாங்க. அது எல்லா சீசனுக்கும் நடக்கிறது நடக்காதா? நான் அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னாலும் தட் இஸ் நாட் கரெக்ட். அதை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேல நம்ம அதை கேட்கறது அது நம்ம வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்பேஸ்ல கேட்டிருக்கேன். கிரிட்டிசிசம் இருக்கலாம், அவங்க கேமை பத்தி நம்ம வந்து குறை சொல்லலாம். ஆனா அந்த கேமோட நரேட்டிவ் வந்து எப்படி செட் ஆச்சு அப்படின்னா, ஒரு கருப்பா இருக்கிற பொண்ணு இதை விட சென்சிபிளா பேசுது, அவளுக்கே சப்போர்ட் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வந்து பாயிண்ட்லாம் வந்து பேசியிருக்க குரூப்பும் இங்க இருந்திருக்கு. அதை நம்ம கேள்வி கேட்க போய் தான் நம்ம வந்து அவங்கள வந்து நம்மளோட அட்டாக்கா ஃபீல் பண்ணி அதுக்கு பிளாக் பண்ணிட்டு போன கதையும் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து சோஷியல் நார்ம்ஸா பேசுறோம் அப்படின்னா ஒரு கேம்ல எப்படி கலர் வந்துச்சுன்னு தெரியல, ஒரு கேம்ல எப்படி தமிழ் கார்டு வந்துச்சுன்னு தெரியல, அதுக்கான ட்வீட்ஸையும் நம்ம இந்த ஃபோரம்ல பார்த்துருக்க தான் செய்யறோம். ஸோ லெட்ஸ் நாட் பிரிங் தட் கன்க்ளூஷன். அவங்க பண்றதை பண்ணட்டும். இட்ஸ் டர்ட்டி ஆர் அக்லி, இட்ஸ் அப்பான் டு தம். அது அவங்கவுங்களுக்கே தெரியணும் அப்படிங்கிறதா என்னோட பாயிண்ட். அண்ட் லாஸ்டா ஒன்று சொல்லிக்கிறேன். there is no personal attack, no derogatory comments. நீங்க ஒரு இடத்துல ரிவ்யூவர்ஸா இருக்கீங்க, இன்ஃப்ளூயன்ஸா இருக்கீங்களா, உங்க கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கப்படும். அதுக்கு கரெக்டான கேள்வி உங்களால பதில் சொல்ல முடியல அப்படின்னா நீங்க அதுக்கு பதில் சொல்லாம இருக்கலாம். அதுக்கு வந்து நான் பிளாக் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டான கேள்வி வைக்கிற இடத்துல உங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னா அவங்க வந்து கரெக்டா இல்லை அப்படின்னு சொல்றது இட்ஸ் நாட் அட் ஆல் கரெக்ட். அது எத்திக்கலும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ மேஜிக், வெல் செட். இது எனக்குமே எப்படி தோணுதுன்னா, ஒரு ஒரு எப்படி ஒரு ஃபேண்டம், ஒரு செலிபிரிட்டி, எக்ஸ் கண்டெஸ்ட் கூட பேசுறாங்க. அது அவங்க 2 பேரும் டீல் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஐ மீன் அந்த கேம கொண்டு போற அளவுக்கு வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆகாத மாதிரி இல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத மாதிரி இருந்தா ஓகே. ஏன்னா கிளியரா என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்ம என்ன பேசினாலும் உங்களுக்கு ஒரு கருத்து, எங்களுக்கு ஒரு கருத்து, அப்படி போயிட்டே தான் இருக்கு. ஸோ லெட்ஸ் நாட் நோ கரெக்ட் டிராக் கரெக்ட். இட் எனிமோர். சி பிகாஸ் நமக்கு சைலண்டா வர்ஷினி என்ன இருக்கிறதும் பண்றாங்கன்னு தெரியும், ஃபேன்ஸ் என்ன பண்றாங்கன்னு கரெக்ட் கரெக்ட். தெரியும். தனியா நான் ஸோ சொல்றேன், ஆனா ட்வீட்ல வந்து நான் வந்து சொல்வேன்னா தட் இஸ் என்கரேஜிங் தான். அதுல வந்து நான் இப்படி யோசிச்சேன் அப்படி யோசிச்சேன்லாம் இல்லை பண்ண முடியாது. என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம், என்ன இது பண்ணியிருக்கோன்றது தெரியாது. நம்ம அந்த சென்டென்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து 3rd கிரேட் இங்கிலீஷோ ஒரு 5th கிரேட் இங்கிலீஷோ தான், அது கரெக்டாக தான் கன்வே ஆச்சு. அதுக்கு கீழே ரிப்ளை பண்ணும்போது அது என்ன கான்டெக்ட்ல போகுதுன்னு தெரியும் போது அதுக்கு வந்து ஒரு பிளண்டா வந்து ஒரு இது கொடுத்துட்டு இல்லை இது அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லும் போது அது யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பேசுறதுக்கு வேணா நம்ம டைம் கொடுத்து அதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம். பட் தட் இஸ் நாட் த ஃபேக்ட். ஃபேக்சுவலா பார்த்தா அது அப்படி கிடையாது. இட்ஸ் என்கரேஜிங். அதுதான் அங்க பாயிண்ட், அதுதான் அங்க ஃபேக்ட். அது எவ்வளவு நேரம் வேணாலும் பேசி டிஃபெண்ட் பண்ணலாம். ட்ரூ ட்ரூ. ரகு சொல்லுங்க ரகு. இல்லை, என்னோட கேள்வி வந்து நீங்கள் பேசுகிற இந்த டாபிக் சம்மந்தமானதில்லை. இது நேற்று எபிசோட்லேருந்து. இஸ் தட் ஓகே? எஸ் யூ கேன். பேசி முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. இந்த டாபிக், இந்த பிஆர் டாபிக் பேசி ஓகே. இல்ல, அது முடிஞ்சிச்சு. வர்ஷினி பண்ணது தப்புன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. ஸோ இந்த கேள்விக்கு ரவி சார் வந்து முத்துக்குமரன் ஃபேன் அவரே ஓப்பனாக ஒத்துக்கிட்டதுனால நான் இதை பொதுப்படியாக தான் வைக்கிறேன். அவர் பதில் சொல்ல விருப்பம் இருந்தாலும் சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போ முத்துக்குமரன் அவர்கள் வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, நீதி, நேர்மை, நியாயம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, உழைப்பு, உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்காரு த்ரூ அவுட் த டேஸ் ஃபார் திஸ் 80+ days. ஓகேங்களா? அது வந்து இப்போ அந்த அப்படி நீதி, நேர்மை, நியாயம் மேல் இப்போ நான் குறிப்பிட்ட அத்தனையும் வந்து அவர் ஃபாலோ பண்ணுறவராக இருந்தால் டாஸ்க் விளையாடும் போது அவங்க ஸ்டிக்கர்ஸை பிடுங்கினதுக்கு அப்புறம் அவர் வந்து ஓகே நீதி நேர்மை தான்ப்பா, நான் வெளியே போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கணும். ஆனால் அந்த இடத்துல அவரோட தோல்வியை ஏற்றுக்க முடியாதனால சுயநலமாக செயல்பட்டது எந்த விதத்தில் நியாயம்? இந்த கேள்விக்கு யார்கிட்டயாவது பதில் இருக்கா சொல்லுங்கள். இது சுயநலம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லைன்னா சுயநலன்னு வரும்போது நீதி, நேர்மை, நியாயம் எல்லாம் காணா போயிடுமா? இதுதான் என்னோட கேள்வி.
மிஸ்டர் ரகு, ஏங்க இதுக்கு சொல்லுங்க. இல்ல சம்படி வேற யாரோ பேசுறாங்கன்னு இல்ல இல்ல நினைக்கிறேன். யார்கிட்ட கேட்டீங்க ரகு கேள்வி? இருங்க. இல்ல இது ரவி சார் ஜெனரல் கொஸ்டின் அவர் தானே. முத்து ஃபேன் சொன்னதுனால அவர் பதில் சொன்னா நல்லா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் ஓகே, யார் பதில் சொன்னாலும் ஓகே தான். இப்ப நான் சொல்லணும்னா சொல்றேன், இல்ல வேற யாராச்சும் எஸ் சார், ப்ளீஸ் சொல்றேன்னா சார் நீங்களும் சொல்லுங்க. சி இது ரெண்டா கிளாஸிஃபை நான் ரெண்டா டிவைட் பண்றேன். நம்பர் 1 இந்த நீதி நியாய நேர்மை, இதை பிராண்டு, இது ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற 18 இல்லை இன்னொரு ஒரு 6 பேர் எடுத்துக்கிட்டாலும் ஆளுக்கு ஒரு ஐடியெல்லாம் நான் நல்லவன்ற இமேஜை ரொம்ப அழகாக கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது எல்லாருக்கும் பொருந்தும். அது எக்ஸப்ஷனல் முத்துக்குமரன்லாம் கிடையாது. அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நல்லவன்ற டேக்லைனில் தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் இந்த கேமில் ரொம்ப கிளியராக ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது தெளிவாக பண்ணது ஃப்ளா, அது பக்கா மிஸ்டேக்கு. அந்த மிஸ்டேக்கை ஒரு மிஸ்டேக்கு நமக்கு வந்து ஐடியலாக நம்மளுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காக தனக்கு சாதகமாக ஒருத்தன் பேசி அந்த மிஸ்டேக்கை கம்ப்ளீட்டாக காம்ப்ரமைஸ் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போனது பெரிய ஃப்ளா. அதுக்கு தான் நேற்று கரெக்டாக ஏன்பா உனக்கு மேலே ஒருத்தன் பதில் சொல்லி அது தப்புன்னு சொன்னாதான் நீ தப்புன்னு கேட்பியா, உனக்கா செல்ஃப் ரியலைசேஷன் இல்லையான்றது கேட்டாங்க. அது ஒருத்தங்க இந்த மாதிரி தனக்கு மேலே ஒருத்தவங்க வந்து கவுண்டர் கொடுத்தாதான் அது கேட்பாங்கன்றது வந்து ஒரு பைத்தியகாரத்தனம். ஹி ஹிம்செல்ஃப் ஹாஸ் டு ரியலைஸ் இது தப்பு கரெக்டு, நான் அப்படி பண்ணியிருந்திருக்க கூடாது, ஹீ ஷுட் ஹவ் ரியலைஸ் பை ஓன். அது நேற்று ஒருத்தங்க பாயிண்ட் பண்ணி சொன்னாங்க. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட் ஃப்ளா. இதில் மறைச்சு பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, இது தப்பு அவ்வளோதான். ஆனால் இதுக்கு இந்த கண்ணியம் நேர்மை, நான் நல்லவன் நான் கெட்டவன் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பேசணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த போர்வை அந்த வீட்டுக்குள்ள எல்லார் மேலேயும் இருக்கு. இல்ல சார், எல்லார் மேலே இருந்தாலும் அவங்க அதை வெளிப்படையா பேசிக்கிறது கிடையாது. ஆனா இவர் வெளிப்படையா பேசுவாரு. அதுக்காக நான் மறுபடியும் சொல்றேன், அந்த இப்போ நீங்க வந்து இந்த நிகழ்வுக்கு கேட்டீங்க, பதில் சொல்லிட்டேன். இப்ப நான் வந்து இதுக்காக நான் வந்து இன்னொரு கண்டஸ்டன்ட் நேம் பண்ணி அவங்க பாருங்களேன், அவங்க இப்ப நான் சௌந்தர்யா தான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, நான் எந்த கண்டஸ்டன்ஸ் வேணாலும் சொல்லலாம், என்னால சௌந்தர்யாவும் சொல்ல முடியும். அது தேவையில்லை. ஆக்சுவலா ஒருத்தர் வந்து தான் வந்து நான் நல்லவன் சொல்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே அதை சொல்றாங்க. நம்மெல்லாம் அப்படி கிடையாது, நம்மெல்லாம் நட்புன்னு வந்தா வேற மாதிரின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, திருப்பி அவங்களே போய் நட்புக்கு ஒரு துரோகம் பண்ணுவாங்க. அது மாதிரி எல்லாருமே ஒரு பேச்சுல இல்லைங்க. அதே மாதிரி யாருமே அங்க உத்தமரும் இல்லை, அந்த கேமுக்கு அது தேவையும் இல்லை. ஆனா இங்க நீங்க வைக்கிற அந்த கொஸ்டின்ல கேமை வந்து நல்லா பேச தெரியும்ட்டு ஒரு ஃப்ளாவை வந்து நீ பேசி முழுகிறதுன்றது ஒரு தவறு. அந்த தவறு தான். இல்ல அவர் கொஸ்டின் எனக்கு இப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எப்படின்னா, இல்ல தன்னை நீங்க இல்ல இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இத பிளண்டா இருக்குங்க, கிளியரா இருக்கு. அவர் கிளியரா தான் கேக்குறாரு. ஒருத்தன் தன்னைய பிராண்ட் பண்ணிக்கிறான் கண்ணியம் நேர்மை நீதின்னு, அவன் இந்த மாதிரி ஒரு தவறை பண்ணலாமா? அவனே வந்து வாலண்டரியால கமிட் ஆயிருக்கணும். இந்த மாதிரி தன்னை அவ்வளவு நேர்மைப்படுத்திக்கிட்டவன் அப்பவே அவனே வாக் அவுட் ஆயிருக்கணும். அதானே ரகு சார் நீங்க சொன்னது? இல்ல அதுதான் அதுதான் அப்ப அது அதைத்தான் நான் வந்து ரெண்டா டிவைட் பண்ணிக்கோங்கன்றேன். அதாவது ஒண்ணு பேசும்போது நல்லவன்ற ஒரு இதுல பேசிக்கிறாரு, ஆனா விளையாடும் போது அதை காமிக்கல. அது வந்து அது முத்துக்குமரன் எக்ஸப்ஷனல் இல்லைன்றது என்னுடைய பாயிண்ட். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இப்ப இருக்கிற 8 நான் நல்லவன் தான் சொல்லுவோம். ஓகே.